வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி அந்த லெசனோடைய பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். Know about basic properties of electric charges. Explain the transfer of charges between two objects. All things we use in our life are made up of elements. நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களை எதால் ஆனது அப்படின்னு பார்த்தா தனிமங்கள், that is elements-ஆல் ஆனது. Each element is made up of atom, which is the smallest unit. ஒவ்வொரு தனிமமும் அணுக்களால் ஆனது. John Dalton, the scientist, considered that atoms cannot be divided further. John Dalton என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அணுவை பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாரு. But it was found out later through Rutherford gold-foil experiment that atoms are made up of particles like proton, electron and neutron. ரூதர்ஃபோர்டோடைய கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தாருன்னா, ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அது எல்லாமே ஆட்டத்தில் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் a material constitute electric current and generate an energy called electric energy or electricity. ஒரு பொருள் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய ஓட்டம், that is movement of electrons, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது electric energy or electricity அப்படின்னு சொல்கிறோம். we use this energy in our life for various need. நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரிக் பல்ப், ஃபேன், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர். முக்கியமாக எதில் யூஸ் பண்ணுறோம், நம்ம டெய்லி சார்ஜர் யூஸ் பண்ணுறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஒரு பல்ப் எரியறதுக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். in this lesson we will study about the electric charges, how they are transferred. ஒரு சுவிட்ச் போட்டால் லைட் இது எப்படி எரியுது, அதில் என்னென்ன மெக்கானிசம் ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த லெசனில் பார்ப்போம். An atom consists of proton, electron and neutron, which are called subatomic particles. ஆட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா subatomic particles, proton, neutron and electron. Proton and neutrons are found inside the nucleus, which is at the center of an atom. இதுதான் ஒரு ஆட்டம் மாடல் அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா, புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் சென்டர் ஆஃப் த ஆட்டம். அதை என்ன சொல்கிறோம், அதில் புட் டுகெதர் known as நியூக்ளியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ they are known as electrons. Electrons in the inner orbit are strongly attracted by the protons and they cannot be removed from an atom easily. இதில் வெளியிலையும் எலக்ட்ரான் இருக்குது, உள்ளேயும் எலக்ட்ரான் இருக்குது. இதில் வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஈஸிலி ரிமூவபிள், உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நியூக்ளியஸால் அட்ராக்ட் ஆகிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரிமூவ் ஆகாது. The electrons in the outermost orbit are loosely bound and they can be easily removed from the atom. இதெல்லாம் எப்படி இருக்குது, லூஸ்லி பவுண்ட், அதனால் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஏ பேட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ சார்ஜ் எத்தனை டைப்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். Charge or electric charge is the basic property of matter that causes object. Charge or electric charge is the basic property of matter that causes object to attract and repel each other. பொருள் ஒன்றை ஒன்று விளக்குவதற்கு அல்லது ஈர்ப்பதற்கு காரணமான அடிப்படை பண்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கேரிட் அவுட் பை தி சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். Charges can be neither be created nor destroyed. There are two types of charges. இப்போ தான் பார்த்தோம், positive charge and negative charge. Protons carry positive charge and electrons carry negative charge. Proton நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், P, electron small e. There is a force of attraction or repulsion between the charges. இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது. அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அண்ட் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. இது ரெண்டும் கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகுது, ரிப்பல்ஷன், தட் இஸ் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ், திஸ் ஆல்சோ ரிப்பல் ஈச் அதர். அன்லைக் சார்ஜஸ், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அட்ராக்ஷன் நடக்குது. எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும், சி அப்படின்ற யூனிட்டால்
மின்னூட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தட் கேன் எக்ஸிஸ்ட் ஃப்ரீலி இஸ் கால் எலிமெண்ட்ரி சார்ஜ் இ. எலிமெண்ட்ரி சார்ஜ் ஈயோட வேல்யூ என்னது 1.602 into 10 to the power of minus 19 C. Cனா என்னது கூலும். This is the amount of charge possessed by each proton and electron. இதுதான் ஒவ்வொரு புரோட்டானும் எலக்ட்ரானும் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு. But protons have positively elementary charge, that is plus E, and the electrons have negative elementary charge minus C. Since protons and electrons are equal in number, an atom is electrically neutral. புரோட்டானோடைய நம்பரோ எலக்ட்ரானினோடைய நம்பரோ சேமாக இருந்தால் atom becomes neutral. If you saw earlier, electrons in the outermost orbit of an atom can be easily removed. ஒரு அணுவுடைய வெளிவட்ட பாதை, அது என்ன நம்ம சொல்லுவோம், ஆர்பிட். திஸ் இஸ் எலக்ட்ரான் அவுட்டர்மோஸ்ட், அது என்ன நம்ம சொல்கிறோம், ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரானோட அவுட்டர்மோஸ்ட் பாதை ஆர்பிட் சொல்கிறோம். இந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடியது, அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிறத நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் எலக்ட்ரான்ஸை. The substance which gains electrons become negatively charged, and the substance which loses electrons become positively charged, except the electron becomes negative and loses the electron become positive charge. Transfer of charges takes place in the following ways. Transfer of friction, உராய்வின் மூலமாக transfer நடக்குது. Conduction, கடத்துதல் மூலமாக transfer நடக்குது. Induction, மின்தூண்டல் மூலமாக இடமாற்றம் நடக்குது. Take a comb and place it near some pieces of paper. Are they attracted by the comb? No. சில பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல போடுறோம். அப்போ கோம்பை எடுத்துகிட்டு போகிறோம். சீப்பு எடுத்துகிட்டு போகும்போது ஒட்டுதான், ஒட்டலை. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ட்ரை ஏரில் வச்சு நல்லா தேய்க்கிறோம். சீப்பை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி கொண்டு போகும்போது என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. பேப்பரை இந்த சீப்புக்கிட்ட கொண்டு போகும்போது அட்ராக்ட் ஆகுதா, அட்ராக்ட் ஆகலை. ட்ரை ஏரில் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் அந்த கோம்பை எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. ஸோ வாட் இஸ் த ரீசன்? நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த கோம் அட்ராக்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பிட்ஸ். தலையில் தேய்க்கிறதுனால அந்த கோம்பு என்ன ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது. அது பேப்பர் பிட் எதில் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜில். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் த பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ த பேப்பர் பிட்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த comb. A neutral object can become positive charge when electrons get transferred to. Another example, we have to rub when a glass rod is rubbed with a silk cloth. The free electrons in the glass rod are transferred to the silk cloth. இப்போ கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத்தில் வச்சு தேய்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து சில்க் கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. It is because the free electrons in the glass rod are less tightly bound as compared to the silk cloth. Glass rodல இருக்கிறத விட silk clothல எப்படி இருக்கும், ரொம்ப டைட்டாக அந்த electrons bound ஆகிருக்கு. Glass rodல loosely bounded, so it loses the electrons. Since the glass rod loses electrons, it has a deficiency of electrons and hence acquires positive charge. But the silk cloth has excess of electrons. எது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, கிளாஸ் ராடு தான் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. இப்போ எதில் அதிகமான எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தா சில்க் கிளாத்தில். ஸோ இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். In the same way, ebonite rod is rubbed with fur. Fur வந்து எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் டு ebonite rod. அப்போ எதில் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், ebonite rodல எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபர்ல எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். The ebonite rod which has excess electrons becomes negatively charged and the fur which has deficiency of electron is positively charged. எது எலக்ட்ரானை இருக்குதோ, that is which one loses the electron, it will becomes positive charge. Which one gain the electron, it will becomes a negatively charged. இந்த லெசனோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.